ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில நாம என்ன பார்க்க போறோம்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். உங்க பெர்சன் உங்க மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் பெர்சனல் ரீடிங் வேணுமோ அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பெர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. சிங்கிள் ரீடிங் தான், அதாவது பைல் செக்ஷன் கிடையாது. ஸோ உங்களோட எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹர்மிட் கார்டு வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற ஃபீமேல் பர்சன் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபீமேல் பர்சன் வந்து எப்படின்னா கொஞ்சம் தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே வந்து உங்கள் பர்சனை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஸோ தனிமையில் தான் இருக்கிறீங்க, அவங்கள பற்றின தாட்ஸ் இருக்குது, அவங்கள பற்றி மிஸ் பண்ணுறீங்க. பட்டு மறுபடியும் வந்து என்ன சொல்கிறது, ட்ரை பண்ணி ஹர்ட் ஆக வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தனிமையிலே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துடுச்சு. இதில் இருக்கிற ஒரு ஃபீமேல் பர்சனுக்கு வந்து ஒரு விரக்தி வந்துடுச்சு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்டு ஒரு தனிமையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து இந்த ஃபீமேல் பர்சனோட பார்ட்னர் மேல் பர்சன் இருக்காங்கல்ல, ஸோ கொஞ்சம் வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களை வந்து தனிமையில் ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்னென்ன ரீடிங்லாம் வருது அப்படிங்கிறது, மேல் பர்சன் அண்ட் என்ன எனர்ஜியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நான் சொல்கிறது வந்து ஃபீமேல் எனர்ஜி மேல் எனர்ஜின்னு நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்து இது சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் ஸ்டோரியில் எப்படி வருதோ அதை தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு இதில் வந்து ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ மெனி கார்ட்ஸ் வருது. மறுபடியும் ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஸோ மேல் பர்சன் எப்படி இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப க்ரோத் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மெயினாக வந்து கரியர் அண்ட் வந்து ஒரு மணி விஷயமா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். எமோஷ்னல் வைஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. அண்ட் அவங்க என்னென்னா மணி வைஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அவுட்கம்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அது என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் தரப்போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரீடிங்கை பொறுத்தும் அப்படி இருக்கலாம். ஓகேவா? எமோஷ்னல் வைஸ் வந்து ஃபீமேல் பர்சன் நிறைய ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கலாம், ஆர் மேல் பர்சன் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கலாம். ஸோ அதோட அவுட்கம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து ஒரு அவுட்கம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்சன் இருக்காங்களே மேல் பர்சன் ரொம்ப ஒரு டாமினேட்டிங்கான ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. ஃபீலிங்ஸ் வைஸு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்காக இருந்தாலும், அதாவது உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த எமோஷ்னல் ஃபீலிங் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியாக இருந்தாலுமே, இந்த மேல் பர்சனுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டாமினேட்டிங்கான ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறது ஒரு டாமினேட்டிங்கான கேரக்டர். நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நீ என்னை தேடி வந்தால் ஓகே, மற்றபடி நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது.
பட் ரொம்ப ஸ்டேபிள். அந்த மேல் பர்சன் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன். எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு விஷயம். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதில ரொம்பவே ஒரு ஸ்டேபிளா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும், லவ் விஷயமா இருக்கட்டும், கரியர் சம்திங் எதானாலும் ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க. அண்ட் ரொம்ப பிடிவாதமான ஒரு குணம், ஈகோயிஸ்டிக் ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்குது. ஸோ அந்த மேல் பர்சன் என்னன்னா, எனக்கு இருக்குது எமோஷனல். பட் அது அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அந்த ஃபீமேல் பர்சன் வந்து ஸ்டெப் எடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்குது உங்கள் 2 பேத்துக்குள்ள. ஸோ 2 பேரும் ஒருத்தங்க ஈகோ பிடிச்சி இருக்கிறீங்க, இன்னொருத்தங்க வந்து தனிமையில் இருக்கிறீங்க. இதோட காரணம் என்னென்னா 2 பேரும் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய டைம் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க, ஃபைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் 2 பேத்துக்குள்ளே வந்து ஒரு கரெக்டான ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் வந்து ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அதை எப்படி வெளிக்காட்டுறது அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் தெரியல. ஓகே, எப்படி அதை வெளிக்காட்டுறது, எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு முறை தெரியல. அண்ட் 2 பேர் சைட்லேயும் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறதுனால 2 பேருக்குள்ளும் எப்படின்னா மாறி மாறி ஒரு ஃபைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து யாரோ ஒருத்தங்க இந்த ஒரு முடிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 பேருமே வந்து ஒரு எண்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்கன்னா, இதில் ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு முடிவே தெரிஞ்சாகணும். ரொம்ப நாளாகவே நான் இதில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு எண்டு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து 2 பேருமே எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஒரு முடிவு வேணும் அப்படிங்கிறது. அது ஒரு சைட்லேருந்து ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கலாம். இன்னொரு சைட்லேருந்து இல்லை நம்ம லைஃப்பை பார்த்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃபீமேல் பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஆனால் அது மேல் பர்சனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எது இருந்தாலும் வந்து கடவுள்கிட்ட விட்டுக்கிறது, கடவுள் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறது. ஸோ இதுதான் நம்ம தலையெழுத்துனா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தவிர்த்து ஃபீமேல் பர்சனுக்கு எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு தெரியுது. அதே மேல் பர்சனுக்கு வந்து ஈகோ இருக்குது, அந்த ஸ்டேபிள் இருக்குது தவிர்த்து அந்த ஒரு தைரியம் வந்து இன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, தைரியம்னு சொல்கிறத விட நடந்தால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ த மேல் பர்சன் ஃபீமேல் பர்சனை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்கிறாங்க. பட் வந்து இது எப்படின்னா ரொம்ப எமோஷ்னல்னு சொல்ல முடியாது. அப்பப்போ ஏதாவது ஒரு டச்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. அப்பப்போ ஏதாவது பேசுகிறது, சிம்பிளாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியாச்சும் ஒரு காண்டாக்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்லேயாச்சும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேல் பர்சன் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு காண்டாக்ட் பண்ணணும், இல்லை 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ மேல் பர்சன் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜியில் இருக்கிறாங்க. பட் ஒரு எப்படி இருக்குதுன்னா அவங்க காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு எமோஷனலை வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்கிறாங்க.
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோனில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம், எமோஷ்னல் வைஸ் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த ரீடிங்கில் நான் எங்கேயுமே எமோஷ்னல் அந்த அளவுக்கு பார்க்கல. ஸோ உங்கள் மேல் பர்சன் எப்படி இருக்காங்கன்னா, காண்டாக்ட் பண்ணலாம், பேசலாம், பழகலாம். பட் என்னென்னா ரொம்ப அந்த எமோஷ்னல் வைஸ் வந்து இருக்க வேணாம், ஒரு லிமிட்டோடே இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மேல் பர்சனுக்கு எப்படின்னா ஃபீலிங்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த எமோஷ்னலாக வெளிக்காட்ட வேண்டாம், இப்போதைக்கு வெளிக்காட்ட வேண்டாம். ரொம்ப மெச்சோர்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவோம். சம்திங் ஒரு ஃபியராக கூட இருக்கலாம். ஒருவேளை நம்ம மனசில் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ அவுட்கம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பயமாக கூட இருக்கலாம். இல்லை வந்து அது தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம ஃபீலிங் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் ஃபீலிங் இருக்குது. மேல் பர்சனுக்கு வந்து ஃபீமேல் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது, எமோஷ்னல் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஃபீமேல் பர்சன் எப்படின்னா, நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க. ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எவ்வளோ ட்ரை பண்ணணுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதுக்கு மேலே ட்ரை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீமேல் பர்சன் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களோட அந்த சைக்கிளை வந்து முடிக்க போகிறாங்க. எப்படின்னா, இனிமேல் நான் வந்து என் சைடில் வந்து நான் ட்ரை பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. நான் இப்போ என் பாட்டுக்கு என் லைஃப்பை பார்க்க போகிறேன். என் லைஃப்பில் என்ன இம்பார்ட்டன்ட், என் லைஃபுக்கு என்ன தேவை, என்னோட சந்தோஷத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகே. ஸோ எமோஷ்னல் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் அந்த மேல் பர்சனுக்கு எமோஷ்னல் இருக்குது. பட் சம்திங் வந்து அந்த ஈகோயிஸ்ட் ஒரு ப்ராப்ளம்னால அந்த மாதிரி இருக்குது. ஸோ சம்திங் இந்த ஓகே, இது ஏதோ ஒரு லூப்பில் மாதிரி தான் சுற்றிட்டுருக்கு. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பு சம்டைம்ஸ் வந்து பேசாமல் இருக்கிறதும், சம்டைம்ஸ் வந்து பேசுகிறதும், ஒரு முடிவே இல்லாமல் ஒரு லூப்பில் சுற்றின மாதிரி தான் எனக்கு தெரியுது. திருப்ப வந்து அந்த சர்க்கிள் சுற்றிக்கிட்டே இருக்குது, அது ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஒருத்தங்க வந்து பேசலைன்னா இன்னொருத்தவங்க பேசுகிறோம், ஸோ அவங்க பேசலைன்னா இவங்க போய் பேசுகிற, ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு சில பர்சன் லைஃப்பில் எப்படின்னா, நீங்கள் பார்க்குற லைஃப்பில் எப்படின்னா, ஒரு சில பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இந்த சிச்சுவேஷன் வந்து மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இது வரைக்கும் சரியாக போகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சம். ஏன்னா இந்த ஃபீமேல் பர்சன் வந்து எல்லாமே இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா இனிமேல் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அது ஒரு டிவைன் டைமில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் நினச்ச உடனே நடக்காது. நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் ரொம்ப யார் கிவராக இருக்கிறீங்களோ அவங்க வந்து அவங்க லைஃப்பை பார்த்து போகும்போது டிவைனே வந்து ஒரு டைமிங் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேவா? இந்த டைம் ஸோ மேக்ஸிமம் வந்து எப்படின்னா, இதில் வந்து ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு பர்சன் வந்து எப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுறாங்களோ அப்போ வந்து அந்த கரெக்டான டைமிங் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து இதில் ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம் கேசஸில் பாசிட்டிவ் சேஞ்சஸ், சம் கேசஸில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா இது ஒரு கர்மாவை பொறுத்தது. நம்ம நல்ல கர்மா பண்ணியிருந்தால் நல்ல சேஞ்சஸ் வரும். இல்லை சம்திங் ஒரு பேட் கர்மா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சில நெகட்டிவ் சேஞ்சஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம்.
சம்திங் வந்து விஷ் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மேபி சம்திங் அந்த சேஞ்சஸ் வர்றதுனால மேபி ஒரு சில லைஃப்பில் மட்டும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மேல் பர்சன் வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்கிறாங்க. அவங்களால இப்போதைக்கு கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஆர் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போதைக்கு ஆக்ஷன் இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபீமேல் பர்சன் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்கு மாறுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் படி உங்கள் பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க அண்ட் அவங்க ரொம்ப இன்னும் பொறுமையாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒன்று லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு சில வேலைப்பளு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஆக்ஷன்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. பட் கிவ் அப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம கிவ் அப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் வந்து இப்போ எப்படி தெரியுதுன்னா உங்கள் மேல் பர்சனுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்து ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிறதோ ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதாவது அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஃபேமிலினாலும் சரி, இல்லை உங்களாலும் சரி, சடனாக வந்து ஏதாவது ஒரு நடந்துருமோ ஒரு பயம், நீங்கள் கிவ் அப் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குது. ஸோ அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் பட் யோசிக்கிறாங்க சம்திங் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட்டு அந்த அவுட்கம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம், அந்த அவுட்கம் வந்து பாசிட்டிவாக வருமா அப்படிங்கிற ஒரு பயனாலே வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் ஒரு செகண்ட் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு டிவைன் டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் வந்து எல்லாம் ப்ராப்பராக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும். எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவாக அமையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் ஒரு செகண்ட் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மெதுவாக தான் ஆக்ஷன் நடக்கும். ஸோ மெதுவாக ஸ்லோலி யூனிவர்ஸோட அந்த டிவைன் டைமிங்கில் வந்து பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.